ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சரஸ்வதி டயபெட்டிஸ் கோச் பேசுகிறேன். நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் என்ன அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இதில் எது வந்துட்டு சுகர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இட்லி. இட்லியில் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. உளுந்தும் வெறும் அரிசியும் தான் நீங்கள் அரைச்சி இது பண்ண போகிறீங்க. ஸோ அதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுகர் வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தோசை பார்த்தோம்னா அட்லீஸ்ட் நீங்கள் லைட்டாக ஆயில் ஊற்றி நீங்கள் சுடுறதுனால அது வந்துட்டு கொஞ்சம் சுகர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் நீங்கள் அதை வந்துட்டு கரெக்டாக உங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை எக் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை பன்னீர் அந்த மாதிரி ஃபைபர் ஆர் ப்ரோட்டீன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு தோசையை நீங்கள் ஸ்டஃப்டு தோசையை எடுக்கும் பொழுது உங்களோட சுகர் வந்துட்டு ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகாமல் மெதுவாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் ஃபைபர் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் அதுவும் நீங்கள் வந்துட்டு ஒரு 3-4 சப்பாத்தி சாப்பிடும் பொழுது அது ஈக்குவல் டு நீங்கள் இட்லி சாப்பிட்ற மாதிரி தான். அதுவும் உங்களை சுகர் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நிறைய சாலட்ஸு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்க ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி எடுக்கலாம். தோசைக்கு என்னென்ன சொன்னனோ நீங்கள் எனி வெஜிடபிள் நீங்கள் சேர்த்திக்கலாம், எனி ப்ரோட்டீன் நீங்கள் சேர்த்திக்கலாம். சுண்டல் நிறைய வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் தனியாக கூட சுண்டல் சாப்பிட்லாம். வெஜிடபிள் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகாது, உங்கள் சுகர் கண்ட்ரோல்லையே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனியும் நிறைய நம்ம டயபெட்டிஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே பிளஸட். தேங்க்யூ.